உலகிற்கும் பறந்து வாழ்கின்ற எமது பெட்டி இந்தியா நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களுடன் நான் கீதா சுதாகரன். இன்றும் ஒரு காணொளி ஊடாக உங்களுடன் இணைகின்றேன். உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் ஆகஸ்ட் 7 சர்வதேச கைத்தறி நெசவு தினம். இந்த தினத்தில் நாங்கள் இன்று கைத்தறி நெசவு பற்றிய விடயத்தையும் அதனது வரலாறு இலங்கையுடன் எவ்வாறு தொடர்புபட்டது என்பதுடன் எமது ஆதித்ய நிறுவனத்தின் சில விடயங்களையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் உங்களுக்கு தெரிந்திருக்கும், இந்தியாவில் கிறிஸ்துக்கு முன் 6ஆம் நூற்றாண்டளவில் கலிங்க தேசத்து மன்னனின் இளவரசரான விஜயன் எமது இலங்கையின் சமவெனி என்று ஆரம்பத்தில் அழைக்கப்பட்டிருந்த மன்னார் மாவட்டத்தில் வந்திறங்கியதாகவும், அந்த சமயத்தில் இலங்கையில் குவேனி என்கின்ற இயக்கக்குல பெண்மணியான இளவரசி நூல் நூற்றதாகவும் மகாவம்சத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த நூலூற்ற விடயம் மகாவம்சத்தில் குறிப்பிட்டிருப்பதை தொடர்ந்து இந்த கைத்தறி நெசவு என்ற ஒரு விடயம் 6ஆம் நூற்றாண்டிலேயே இருக்கின்றது என்பது மட்டுமல்ல, 6ஆம் நூற்றாண்டுக்கு முற்காலத்தில் இருந்தே இருந்து வருகின்றது இலங்கையில் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் இந்த வரலாற்று விடயத்திலூடாக நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் உங்களுக்கு தெரிந்திருக்கும், கண்டியில் தலகுகி என்ற ஒரு கிராமத்தில் இன்று வரை கைத்தறி நெசவு தொழிலை ஜீவனோபாய தொழிலாக கொண்டு அந்த மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். அவர்கள் ஒரு நம்பிக்கையை இன்று வரை கொண்டிருக்கின்றார்கள். ஆதி என்பது உங்களுக்கு தெரிந்த விடயம், தொன்மை அல்லது பழமை என்பது பொருள். தாய் என்பது முதன்மையானவர். ஆதி தாய் என்பது பழமையான தாய் அல்லது தொன்மையான தாய் என்ற ஒரு அர்த்தத்தில் தான் ஆதி தாய் என்று இந்த குவேனியை அவர்கள் தங்களது தொழிலை, அதாவது பொருளாதாரம் ஈட்டக்கூடிய இந்த தொழிலுக்கு காரணமாக அவர்களது தொழிலை வளர்த்தவராகவும் கொள்கின்றார்கள். இந்த குவேனி என்ற ஒருவரது பெயர் இன்று வரை அந்த ஊரில் உள்ளவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவே தெரிகின்றார். எனவே இவ்வாறான ஒரு பெயரை எமது நிறுவனத்துக்கு வைப்பதில் நாங்கள் பெருமை அடைகின்றோம். ஆதித்தி, அந்த ஆதி தாயை குறுக்கி சுருக்கி ஆதித்தி என்ற ஒரு பெயரை தான் எமது கைத்தறி நெசவு நிலையத்திற்கு நாங்கள் இட்டிருக்கின்றோம். எனவே இந்த வரலாறு, கைத்தறி நெசவின் வரலாறு என்பது இலங்கையுடன் 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகவே காணப்படுகின்றது. இயக்கக்குல பெண்மணியான குவேனியினுடைய வரலாற்றில் இருந்து பதியப்பட்டிருந்தாலும் கூட தற்காலத்தில் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அடிப்படை சேவைகள், உணவு, உடை, உறையும். எனவே எமது நாகரிக மனிதன் உடையை ஆதி காலத்தில் மனிதன் இலை குலைகளால் ஆடை அணிந்திருக்கின்றான். நவீனத்துவ மனிதன் உடைகளுக்கு மாறி இருக்கின்றான். எனவே எங்களது ஆதிகால மனிதன் தொடங்கிய ஒரு உடை உற்பத்தி என்பது இந்த கைத்தறியாகத்தான் இருக்கும் என்றுதான் எனது கருத்து. இவ்வாறு பல வரலாற்று பின்னணியை கொண்ட இந்த கைத்தறி என்ற ஒரு விடயம் அருகிவிடக் கூடாது என்பதற்காகவே நாமும் இந்த கைத்தறி நெசவை ஆரம்பித்திருக்கின்றோம். எமது அடுத்த தலைமுறைக்கு இந்த கைத்தறி நெசவை கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு மகுட வாசகத்துடன் தான் ஆரம்பித்திருக்கின்றோம். ஆரம்பத்தில் 5 பேருடன் தொடங்கிய எமது கைத்தறி நெசவானது 25 பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்களுடன் இன்று வரை பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இதில் பல்வேறு சவால்கள் காணப்படுகின்றது. மூலப்பொருட்களை பெற்றுக் கொள்வதில், அண்மை நாடான இந்திய நாட்டில் இருந்து நாங்கள் இந்த மூலப்பொருளை பெற்றுக் கொள்வதில் பாரிய சவால்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். கடந்த கோவிட் காலத்தில் இறக்குமதி தடை செய்யப்பட்ட போதிலும் எங்களுக்கு பாரிய சவால்கள் ஏற்பட்டிருந்தது. எனவே எதிர்காலத்தில் எமது அரசாங்கம் இந்த துறையை வளர்ச்சி செய்ய, அபிவிருத்தி செய்ய பல திட்டங்களை வகுக்க வேண்டும். அந்த வகையில் பருத்தி உற்பத்தியை எமது நாட்டிலே கொண்டு வருமாக இருந்தால் இந்த தொழிலை மென்மேலும் வளர்ச்சியடைய செய்யலாம். அது மட்டுமல்ல, 1965ஆம் ஆண்டு எமது மட்டக்களப்பு நகர்பகுதியை ஆண்டிய பகுதிகளில் கல்லடியை தளமாக கொண்டு இயங்கிய
அஹ், கைத்தறி நெசவு தொழிலானது பல பெண்களின் வாழ்வாதாரமாக இருந்து வந்திருக்கின்றது. குற்றாலத்தில் ஏற்பட்ட சூறாவளி அனர்த்தம் 1978 ஆண்டு ஏற்பட்ட சூறாவளி அனர்த்தத்தின் பின்னர் அந்த தொழில் விலகி இருக்கலாம் அல்லது அருகி போயிருக்கலாம். எனவே இதை நாங்கள் மீண்டும் கட்டியெழுப்ப முன்வர வேண்டும், அனைவரின் ஒத்துழைப்புடன். எனவே கைத்தறி நெசவு என்பது எமது பகுதியை விட பெரும்பான்மை சமூகம் அதிகமாக விரும்பி அணிகின்ற ஒரு இதைதான் இந்த கைத்தறி நெசவு. எனவே பாரிய சந்தை வாய்ப்பை கொண்டுள்ள பின்னணியை கொண்டுள்ள இந்த துறை மென்மேலும் வளர வேண்டும். கிழக்கு மாகாணத்தில் தான் முதன்மையாக திகழ்கின்றது தற்காலத்தில். எனவே ஏனைய பகுதிகளில் இருந்து எமது இந்த ஆதித்ய நிறுவனத்திற்கு வருகின்ற பெரும்பான்மையின மக்கள் குறிப்பிடுவது கல்லடி சேலை என்றால் ஒரு தனி ஒரு பேர் இருந்தது அந்த காலத்தில். எனவே அந்த காலத்தில் இருந்த பேரை நாங்கள் மீட்டெடுத்து எமது சமூகத்தில் கையை ஒப்படைக்க வேண்டியது எமது கடமை. எனவே நீங்களும் புதிதாக தொழிலை தொடங்கி இவ்வாறான தொழிலை வளர்க்க முன்வர வேண்டும். அது மட்டுமல்ல, பாரிய சந்தை வாய்ப்பு இருக்கின்ற இந்த தொழிலை அனைவரும் கட்டியெழுப்ப வேண்டும் என்பதுதான் எனது அவா. எனவே இந்த நன்னாளில் நான் உங்களிடமும் இதை வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, எமது பகுதியில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் ஒரு உற்பத்தியை செய்கின்ற போது அதற்கான சந்தை வாய்ப்பை மட்டும் பார்க்கக்கூடாது. நுகர்வோர்களின் தேவைகளை அறிந்து அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் முகமாக எமது உற்பத்தி இருக்குமானால் எமது சந்தை தொடர்ச்சியாக தக்க வைக்கப்படும் என்பதே எனது கருத்தாகும். அனைத்து நெசவாளர்களுக்கும் இந்த நாளில் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி.